نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو الغفور الودود صدق الله مولانا العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் இங்கே ஓதி நிறைவு செய்யப்பட்ட புனித திருக்குர்ஆனின் வசனங்களுக்கு இடையே அல்லாஹு தன்னுடைய மிக உயர்வான இரண்டு ஆழமான பொருள் உள்ள அவனுடைய சிஃபத்தை சொல்லி காட்டுகிறான். தான் யார் என்று சொல்லும் இடம் நிறைய இருக்கிறது. அவனது விசேஷமான சிஃபத்தை வெளிப்படுத்துகிற வசனம் வஹுவல் கஃபூருல் வதூத். அல்லாஹ் யாவற்றையும் மன்னிப்பவனாக இருக்கிறான், ரொம்பவும் மன்னிக்கிறவன் என்று தன்னை சொல்லிவிட்டு அல் வதூத் அவன் அன்புள்ளவன் என்கிறான். உங்கள் மீது அன்பு காட்டுபவன். திருக்குர்ஆனினுடைய பல வசனங்களிலே யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு, அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான், அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள் என்று சொல்வான். சாலிஹீன்களை அவன் நேசிக்கிறான், நேசர்களை நேசிக்கிறான், பாவிகளை மன்னிக்கிறான் என்கிற பொருள் கொண்ட விளக்கத்தை சொன்ன குர்ஆனின் விரிவுரையாளர்களுக்கு இடையே கஃபூர் வதூத் என்ற ரெண்டு சிஃபத்தை சொன்னானே. அவன் எப்போதுமே பாவிகளை மன்னிப்பவனாக இருக்கிறான், அவன் நேசர்கள் மீது அன்பு காட்டுபவனாக இருக்கிறான் என்கிற செய்தியோடு மாத்திரமல்ல, இன்னும் கொஞ்சம் ஆழமாகவே உள்ளே வருகிறார்கள். அல்லாஹ் யாரு தெரியுமா? கஃபூர், பாவிகளை மன்னிப்பான். அல் வதூத், அந்த பாவிகள் மன்னிக்கப்பட்ட பின்னால் அந்த பாவிகளே நல்லவர்களாக ஆகிறார்கள், அந்த பாவிகளையும் நேசிக்கிறான். பாவிகளை மன்னித்தான், மன்னிப்பை தாண்டி அவன் யாரு தெரியுமா? நேசித்தான். நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் தவறு செய்தவர்கள் மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடுவோம். பின்பு
மனசுக்குள்ளே அந்த வருடல் வைத்திருப்போம், அந்த கசப்பை வைத்திருப்போம். அவர் மன்னிப்பு கேட்டுட்டார். மன்னிச்சிட்டியாப்பா? மன்னிச்சிட்டேன், ஆனா மறக்க மாட்டேன் அப்படிம்பார். மன்னிச்சிட்டேன், அவன் துரோகத்தை மறக்க மாட்டேன்பார். அல்லாஹ் சொன்னான், நான் மன்னிப்பேன், அன்புள்ளவனாக ஆகிவிடுவேன். அவன் பாவம் செய்ததையே நினைச்சு கூட பார்க்கறது இல்லை. அவன் பாவம் செய்தவனை நாளை கூப்பிட்டு நீ ஒரு பாவம் செய்து இல்லை, அல்லாஹ் கேட்கிறதே இல்லை. எத்தனை பெரிய பாவிகளை மன்னித்தான் என்பதற்கு அடுத்து அவர்கள் மீது அன்பு காட்டினான். அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதை தாண்டி அன்பு காட்டினான். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அன்னலாரின் சங்கடமான நிலையை உருவாக்கிய ஒருவரை குறித்து சொல்லும். பெருமானார் ரொம்ப சிரமப்பட்ட இடம் அவர்கள் காயப்பட்ட இடம். நெற்றியிலே காயம், கன்னத்தில் காயம், கடவாய் பற்கள் ஷஹீதாகிறது, உதடெல்லாம் காயப்பட்டு இரத்தம் வழிகிறது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நூற்றுக்கணக்கான சஹாபிகள் கொல்லப்படுகிறார்கள், வீழ்த்தப்படுகிறார்கள். 70 பேர் ஷஹீத், 100க்கும் அதிகமான தோழர்கள் காயப்படுகிறார்கள். மலை குன்றுக்கு மேலே ஒரு சில பேர்களை பெருமானார் பாதுகாப்புக்காக நிறுத்த, அவர்கள் கீழே இறங்கி பாக்கி இருந்தவர்களை இங்கிருந்து போனவர் சரமாரியாக வெட்டி வீழ்த்துகிறார். அத்தனை பேரையும் கொன்றுவிட்டு பெருமான் பாதுகாப்பு அரணாக வைத்திருந்த இடம் வழியாகவே கீழே இறங்கி அவர்களின் அந்த தாண்டவம், இந்த கொலை வெறி என்கிற மாதிரியான அந்த வேகம் எத்தனை பாதிப்பை கொடுத்தது உஹது களத்தில். அத்தனைக்கும் காரணமானவர் ஒரே ஒரு மனிதர், ஒரே ஒரு மனிதர். வெற்றி பெற்றோம் நாம் வெற்றி. தோற்று போன எதிரிகள் தோற்று ஓடுகிறார்கள். அந்த பாதுகாப்புனுடைய மலையில் பெருமானார் தோழர்களை வைத்திருந்தார்களே, அந்த இடத்தை உற்று நோக்கி, அந்த இடத்தை நோக்கி தன் படையை வர வைத்து அங்கே பாதுகாப்புக்கு இருந்தவர்களை வீழ்த்தி விட்டு கீழே இறங்கி சரமாரியான தாக்குதலை சஹாபிகளுக்கு கொடுத்து அன்னலாருக்கும் காயம் வந்து பெருமானாரின் முகம் இரத்த காயப்பட்டு பற்கள் உடைக்கப்பட்டு மிகப்பெரிய கஷ்டம் எல்லாம் நடந்ததற்கு காரணமாக இருந்தார் ஹாலித் இப்னு வலீத். ஹாலித் இப்னு வலீத் உஹதினுடைய உக்கிரமமான நிலை. ஒரு காலகட்டம் அவர் நினைத்து பார்க்கிறார், எவ்வளவு பெரிய காரியம் செய்திருந்தோம், பாதுகாப்பு அரணாக இருந்தவர்களை வீழ்த்தினோம், மாபெரிய மூமின்களை சரமாரியாக தாக்கினோம், வல்லல் நபிகள் காயப்பட்டு பற்கள் ஷஹீதானது, நாம் எவ்வளவு பெரிய செய்தி விட்டோம் என்று அவர் வருந்தும் காலம் வந்தது. அன்னலாரின் தர்பாருக்கு வருகிறார், மன்னிப்பு கிடைக்கிறது, அவர் கலிமா சொல்கிறார், இஸ்லாத்தை ஏற்கிறார். அதற்கு பின்னால் அல்லாஹ் அவரை மன்னித்தேன் என்று மாத்திரமல்ல, கஃபூருன் வதூத், அல்லாஹ் அவரை நேசித்தான். ஹாலித் இப்னு வலீத் அல்லாஹ்வின் நேசத்துக்கு சொந்தமாகிறார். அவர் எந்த போருக்கு போனாலும் அல்லாஹ் வெற்றியையே தீர்மானித்தான். சைஃபுன் மின் சுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வின் போர்வாள் என்று பெருமானார் பட்டம் சூட்டி மகிழ்கிறார்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. இங்கே அல்லாஹ் பாவிகளை மன்னிக்கிறான், நேசர்களை நேசிக்கிறான் என்கிற பொருளுக்கு மேல் இன்னொரு பொருள், அதுதான் ஆழமானது. பாவிகளை மன்னிக்கிறான், அதே பாவிகளையே நேசிக்கவும் செய்கிறான். அவர்கள் சரியாகிற போது, மன்னிப்பு கேட்கிற போது, கடந்த காலத்தை நினைத்து வருந்துகிற போது நேசிக்கிறான். அவன் நேசித்தான் என்பதற்கு நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் சாலிஹீங்கள் நமக்கு முன்மாதிரி. அதில் முதல் இடத்தை ஹாலித் பின் வலீத் பெறுகிறார். அவர் ஒரு முறை அழுதார், யா கஃபூர், மன்னிப்பவனே மன்னிப்பவனே என்று கதறுகிறார். அல்லாஹ் மன்னிக்க மாத்திரமா செய்தான்? இல்லை, அல்லாஹ் உங்களை நேசராகவே அல்லவா ஆக்கி கொண்டான். கடைசி நேரத்தில் அழுதாங்க. குர்ஆன் எடுத்து பார்த்து அழுகிறாங்க. குர்ஆனே, உன் ஹக்கை, உன் கடமையை சரியாக செய்யாமல் போய்விட்டோமே,
உன் கடமையை நான் சரியாமல் செய்யாமல் போய்விட்டேனே, அதிகமாக உன்னை நான் ஓதுகிற வாய்ப்பை பெறவில்லை. காரணம், காலமெல்லாம் அல்லாவின் பாதையில் போர்க்களத்தில் என் வாழ்க்கை கழிந்தது என்று சொல்லி அழுதார். குடும்பம் சொன்னது, நீங்க குர்ஆன் ஓதல்ல அப்படின்னு கவலைப்படுகிறீர்களா? குர்ஆனையே வாழ்க்கையாக அல்லவா வைத்திருந்தீர்கள்? நிமிடத்திற்கு நிமிடம் அல்லாவின் பாதையில் புனிதமான இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கல்லவா உங்கள் மூச்சும் காற்றும் இருந்தது. அப்படிப்பட்ட மாண்புக்குரிய மகான் கடைசி நேரம் அழுதார் என்று வருகிறது. எங்கே அந்த மனிதர்கள்? நாம் எங்கே? கொஞ்சம் நம்ம அமல் நமக்கு பெருமை அளிக்கிறது, பெருமிதப்படுகிறோம். ஓரளவுக்கு மற்றவங்களை விட நம்ம நல்லா ஆயிட்டோம்னு நினைக்கிறோம். இத்தனை பெரிய நேசத்திற்கு சொந்தமானவர்களும் கண்ணீர் வடிக்கும் வாழ்க்கையில் இருந்தார்கள் என்றால் அவர்களின் பரிசுத்தத்தை நான் என்ன சொல்வது? அவர்களின் தியாகத்தை நான் என்ன சொல்வது? மொத்தத்தில் நான் சொல்வேன், அல்லாஹ் மிகப்பெரிய மன்னிப்பாளன், மிகப்பெரிய அன்பாளன். அவன் அன்புக்கும் மன்னிப்புக்கும் நாம் தகுதி பெற தௌஃபீக் செய்வானாக. குடும்பங்களில் சலசலப்பு வருது, மனைவி கணவனுக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகள் இருக்குது, அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை குறையுது, நேசபாசம் இல்லை. ராத்திரியில் உட்காந்து யா வதூத் யா அல்லா, யா வதூத் யா அல்லா அந்த பேரை 113 தடவை உச்சரித்து பாருங்கள், உங்களுக்கிடையே அன்பு ஏற்படும் என்று எழுதுகிறார்கள். மனைவி நம்ம மேல பிரியம் இல்லாம இருக்கிறாங்களா? யா வதூத் யா அல்லான்னு ஓதுங்க, மனைவி உங்க மேல அன்புள்ளவங்களாக மாறுவார்கள். கணவன் அன்பில்லையா? ஓதுங்கள், அன்புடையவராக மாறுவார். நம்ம பிள்ளை நம்ம பேர்ல அன்பில்லையா? ஓதுங்கள் யா வதூத் யா அல்லாஹ், உங்கள் பிள்ளை உங்களை நேசிக்கும் இடத்திற்கு வருவார். ஏன்? அல்லாஹ் நேசிப்பவன் என்கிற அந்த வார்த்தை, அந்த பெயர் நீங்கள் சொன்னாலும் அந்த நேசம் உங்களுக்கிடையேயும் கிடைக்கும் என்கிறார்கள். எல்லாம் அல்லாஹ் பரக்கத்து நிறைந்த அவனது இந்த 2 திருநாமம் எத்தனை பெரிய சமூகத்தில் மாற்றங்களை தந்திருக்கிறது. இந்த திருநாமத்தால் அல்லாவின் எத்தனை உயர்ந்த சிபத்து வெளிப்படுகிறது. அந்த நிலை அல்லாஹ் நாம் அடைய செய்வானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.